சிபிஆர்னா முதல் உதவி. திடீர்னு வீட்லயோ ரோட்லயோ மயக்க அடிச்சு விழுந்துட்டா அவங்களுக்கு என்ன மாதிரி முதல் உதவி பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். நிறைய சினிமால பார்த்திருப்போம். ஆனா அது ப்ராப்பரா ப்ரொசீஜரா பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டுலன்னா இது வந்து கட்டாயமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இது ஸ்கூல்லயே வந்துட்டு இந்த ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்ல. அந்த அவேர்னஸ் கண்டிப்பா நம்ம டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 நிமிஷம் தான் அது. பெரிய ஒரு இது இல்ல உங்களுக்கு, சின்னது. ஆனா இது நிறைய பேரோட உயிரை காப்பாத்து. சிபிஆர் ப்ராப்பரா நீங்க கொடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி கிட்ட இருந்து 40% பேரோட உயிரை காப்பாத்தலாம். நீங்க டிலே பண்ண ஒவ்வொரு நிமிஷம் டிலே பண்ண உங்களுக்கு அந்த உயிர் காப்பாத்துறதுக்கான உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் எல்லாமே கம்மியாகும். சின்ன சிம்பிளா ப்ரொசீஜர் சொல்றேன். திடீர்னு மைக்கர்ஸ் விழுறாங்கன்னா அவங்க நேரா போயிட்டு என்ன காரணங்கள் முதல்ல பார்க்கணும். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வேற, சின்கோப் வேற, மயக்கத்தை அடிச்சு விழுறது வேற. ஹார்ட் அட்டாக்னா இருதயத்துல பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்னா உயிருக்கு அது வேற ப்ராப்ளம். அதுக்கு போயிட்டு நம்ம வந்து சிபிஆர் கொடுக்க கூடாது. அடுத்தது ஏற்கனவே சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு தாழ்வு சர்க்கரை வந்துட்டு அதனால மயக்க அடிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சிபிஆர் கொடுக்க கூடாது. அடுத்தது பிட்ஸ், ஏற்கனவே பிட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வலிப்பு வருது, வலிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் மயக்க அடிச்சு விழுறாங்கன்னா அவங்களுக்கு சிபிஆர் கொடுக்கக்கூடாது. இது 3 கண்டிஷன் தவிர மயக்க அடிச்சு விழுறவங்களுக்கு முதல் உதவி கண்டிப்பா அவசியமான ஒண்ணு. 5 முக்கியமா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சீன் சேஃப்டி. மயக்காட்சி விழுறவங்க முதல்ல பேஷண்ட் எப்படி இருக்கிறாங்க, பேஷண்ட் சுத்தி இருக்கிற இடத்த எப்படி இருக்காங்க, சேஃபா இருக்காங்க இல்லையான்னு பார்க்கணும். பக்கத்துல எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்கு, இல்ல வேற ஏதாவது இரும்பு இருக்குன்னா அங்க போயிட்டு நம்ம போயிட்டு அங்க போய் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்கள பேஷண்ட நம்ம சேஃபான இடத்துக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கிறோம், சேஃபா இருக்கிறோமா இல்லையான்னு பாத்துக்கணும். நம்ம பக்கத்துல வயரோ எலக்ட்ரிக்கல் வயரோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ராடு இரும்பு கட்டை, அதனால வர இன்ஜுரிஸ்னா நமக்கு தேவையில்லாம வராம பாத்துக்கணும். அதுதான் சீன் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெஸ்பான்ஸ். முதல்ல பேஷண்ட் மயக்க அடிச்சு வந்திருக்கிறாரா இல்லைன்னா லைட்டா ஒரு மயக்கம் அரை மயக்கத்துல இருக்கிறாரா இல்லையான்னு பாக்கணும். மயக்க அடிச்சு கம்ப்ளீட்டா மயக்கம் இருக்காங்களா அவங்க போய் ரெஸ்பான்ஸ் அவர்கிட்ட போயிட்டு தட்டி பார்க்கணும். ஐயா எப்படி இருக்கிறீங்க, எழுதுங்கன்னு சொல்லிட்டு. சோ தட் அவரோட மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா, கண் அசைறாரா இல்லைன்னா அவங்க லிம் மூவ்மெண்ட் கை கால் ஏதாவது அசைவு இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிறது நல்லது. முதல்ல சீன் சேஃப்டி, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு பாத்துக்கணும். அடுத்தது ரெஸ்பான்ஸ், பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, நம்ம கூப்பிட்டதுக்கு அப்புறம் தலையை அசைக்க மாட்டாங்க, எந்த மாதிரி அறிகுறிகளும் இல்லைன்னா அடுத்தது சிபிஆர் ஆரம்பிக்கணும். சிபிஆர் காரணம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தை, ஏபிசி கருத்தணும். ஏபிசினா ஏனா ஏர்வே. ஒருத்தர் பேஷண்ட்டுக்கு காத்து எப்படி போகுது, சுவாசிக்கிறாரா இல்லையா, அவர் மூக்கோட அசைவு எதா இருக்கா, நெஞ்சு தூக்குதா இல்லையான்னு பாக்கணும். ஏர்வே. அடுத்தது கிட்ட போயிட்டு பிரீத்திங்கோட இது இருக்கா இல்லையான்னு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஏர்வே பொறுத்த வரைக்கும் மைக்கடிச்சு விழுந்தவொடனே எல்லா மசிலும் வீக் ஆயிடும். சோ வந்துட்டு நாக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். நாக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சுன்னா நுரையீரல் போறது குழாயில போயிட்டு அடைப்பு வரும். இன்னும் மூச்சு நிலை அதிகமா இருக்கும். ஆக்சிஜன் போகாதனால அது நிலையில வந்து வெளியே வர்றதுக்கான டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவர் எப்படி வெளியே இருக்கிறாரு பார்க்கணும். அதுதான் ஏர்வே. பொசிஷன் வந்துட்டு இந்த மாதிரி பொசிஷன் இல்லாம சின்ன டில்ட் பண்ணிக்கணும், ஹெல்டர் லிஃப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுக்கணும். ஃபுல்லா பிளாட்டான சர்ஃபேஸ் இல்லாம கழுத்து பகுதியில ஏதாவது உங்களால ஒரு துணி வைக்க முடியுமோ அது மாதிரி எல்லாம் வேற வாட்டர் பாட்டில் அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பொசிஷன் எடுத்துக்கணும். இந்த ஜா மேல தூக்கணும், இந்த ஹெல்ட்டை வச்சிடணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட டங் பின்னாடி விழாது. டங் அதாவது நாக்கு பின்னாடி போகாது. நாக்கு பின்னாடி போகலன்னா அவங்க சுவாச காட்டை வந்து அடைப்பு இருக்காது. அதனால இயற்கையா போற ஆக்சிஜன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரீத்திங். அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவ்மெண்ட், ஹார்ட் மூவ்மெண்ட், அந்த செஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். உங்களுக்கு மேல போதா இல்லையா, அதே மாதிரி மூக்கு அந்த நாஸ்ட்ரில்ஸ் சொல்லுவாங்க, அதுல ஏதாவது அசைவு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்தது சர்க்குலேஷன். சி ஃபர்ஸ்ட் ஏ சொன்ன, ஏனா ஏர்வே, காத்து போதா இல்லையா, பிரீத்திங், செஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா. அடுத்தது சினா சர்க்குலேஷன். நம்ம நாடி தொட்டு பார்ப்போம், எல்லாமே சினிமால பார்த்துருப்போம், கையை தொட்டு பார்ப்போம். குறிப்பா கையில பாத்தீங்கன்னா பல்ஸ் வந்து பிபி 90 மேல இருந்தாதான் கையில நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனா இந்த மைக்காரிச்சங்களுக்கு வந்து பிபி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு 60 50 தான் இருக்கும். சோ 60 வரைக்கும் நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா கழுத்து பகுதியில வந்து தொட்டு பார்க்கணும். இது எங்க பார்க்கணும்னா நேரா இருக்கிற தைராய்டு உறுப்பு இருக்கும், அதே மாதிரி இங்க இருக்கிற செதை இருக்கும். அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற பகுதியில கையை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாடி துடிப்பு வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த நாடி துடிப்பு இருந்துச்சுன்னா பிபி வந்து 60க்கு மேல இருக்குன்னு அர்த்தம். அதுவும் அந்த நாடி துடிப்பும் எதுவுமே இல்லைன்னா பிபி 60 கீழே இருக்கு, இமீடியட்டா சிபிஆர் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆகும். சிபிஆர் எப்படி பண்ண நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இது முதல்ல நம்ம டாமினன்ட் ஹேண்ட், இதை நம்ம வழக்கமா இருக்கிற ஹேண்ட் கையை வந்து இந்த வச்சிருக்கணும். இதுக்கு மேல இருக்கிற கையை பேசு சென்டர் ஆஃப் செஸ்ட் நடுப்பகுதியில கையை வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த எல்போவை மடக்க கூடாது, இந்த எல்போ ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கணும். உங்க மூவ்மெண்ட் கொடுக்கிறது வந்து ஷோல்டர்ல தான் வர மாதிரி இருக்கு. எப்படி ஆரம்பிக்க போறீங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் நம்ம கூப்பிடுறோம். சீன் பக்கத்துல எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பேஷண்ட்டுக்கு இன்ஜுரி ஆகாது, நமக்கு இன்ஜுரி ஆகாது. அடுத்தது ரெஸ்பான்ஸ் கூப்பிட்டு பார்த்தோம், ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை.
காத்து வருதா இல்லையான்னு பார்த்தோம், பிரீத்திங் மூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தோம், சர்க்குலேஷன் நாடி துடிப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். அடுத்தது எதுவுமே இல்லைன்னா உடனே இமீடியட்டா நம்ம சிபிஆர் கொடுக்கணும். ரைட் ஹேண்ட் எல்லாருக்கும் யூஸ் பண்ணணும். டாமினன்ட் ஹேண்டா இருந்தா இது வச்சிருக்கலாம், இல்லைன்னா சில பேர் வந்து இந்த இடத்துல வச்சுனா இது மாதிரி வச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டாமினன்ட் ஹேண்ட் வச்சுக்கணும், சென்டர் ஆஃப் செஸ்ட் அடி பகுதியில் வச்சிருக்கணும். வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 100ல இருந்து 120 வாட்டி பிரஸ் பண்ணணும். எல்போ மடக்க கூடாது, ஷோல்டரை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, வேகமா பண்ணணும். யூஸ்வலா தனியா பண்றது ரொம்ப கஷ்டம். 2 பேர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது நல்லது. ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. எல்போ பெண்ட் பண்ணல, ஷோல்டர்ல இருந்து பிரஷர் வருது, இது அழுத்தம் கொடுக்குறேன். இந்த அழுத்தம் எவ்வளவு வேகமா கொடுக்கணும், எவ்வளவு ஆழத்துக்கு கொடுக்கணும், கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஈவன் ரிப்ஸே உழைஞ்சாலும், உங்க அந்த எலும்பு உழைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நம்ம இருதயத்தையும் லங்ஸையும் காப்பாத்துறதுக்கான வேலையை நம்ம வேகமா கொடுக்கணும். கரெக்டா ஒரு நிமிஷத்துக்கு 100ல இருந்து 120 வாட்டி பிரஸ் பண்ணணும். 2 3 4 5 ஒவ்வொரு வாட்டி கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்த ரெஸ்கியூர் யாராவது இருக்கிறாங்க, ரெஸ்கியூர்னா அடுத்த ஹெல்ப் பண்றவங்க இருக்கிறாங்கன்னா, இந்த ஒரு 100 வாட்டி பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அடுத்த கொடுத்த உடனே அடுத்த ஒரு ட்ரெயின் உடனே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும். அவரும் அதே மாதிரி கொடுத்து அந்த போர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்குள்ளே நீங்க இந்த டைம் பண்றதுக்குள்ளே யாராவது 108 கால் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்ல வர வச்சுட்டு, அவங்க பிரைமரி ரெஸ்கியூ அங்க வர அவங்க ஸ்டாஃப் நர்ஸோ அவங்க யாராவது வர அவங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தவங்களுக்கு மெயினான ஆள் வரவங்களுக்கு அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு, உங்களுக்கு பிபி கம்மியாயிருச்சுன்னா ஃப்ளூயிட்ஸ் சலைன் டிப்ஸ் போடுவாங்க, சலைன் டிப்ஸ் இந்த மருந்து எல்லாம் கலந்து போடுவாங்க. அதனால பிபி பிக்கப் ஆகுதா இல்லையான்னு பார்க்கும். ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து யாரோ பண்ணீங்கன்னா ஒரு எப்பயுமே நம்ம வந்து தனியா பண்ண முடியாது, ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கோம். நம்ம பண்ணிட்டே இருக்கும் போது பேசிட்டே இருக்கும் போது அடுத்தவரும் நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஏன்னா நம்மளே டயர்ட் ஆயிட்டோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். திருப்பி வருது கிட்ட ஒரு 100 வந்துச்சுன்னா செகண்ட் ரெஸ்கியூ சொல்லணும்னா திருப்பி அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. வேற யாராவது செகண்ட் வந்துருவாங்கன்னா அவர் வாட்டி 100 வாட்டி பிரஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அவர் ஒரு நிமிஷம் ஒரு 100 வாட்டி பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ரெஸ்கியூ வருவாங்க. இந்த வாட்டி பண்றதுனால குறைஞ்சபட்சம் நம்ம 15ல இருந்து 20 நிமிஷம் நம்ம போஸ்ட்பான் பண்ண முடியாது. இந்த சிபிஆர் பண்றதுனால நமக்கு அந்த ஆக்குலர் டைமோட சர்வைவல் ரேட் அதிகமா இருக்கும்.